அன்பு கலந்தினிய வணக்கம். அட்வொகாட்டாவினுடைய பொருண்மையன் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பொருண்மையத்தில் நாங்கள் நேர்காண இருப்பது சிவில் நீரியல் வள ஆலோசகர், ஓய்வு பெற்ற கல்விமான் மற்றும் பொறியியலாளர் திரு சுப்பிரமணியம் சிவகுமாரன் அவர்களே. டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், உங்களை பற்றி முதல்ல கேட்டுக்கொள்ளணும் என்ற ஆசையா இருக்குங்கிறது நேர்களுக்கு தெரியப்படுத்த. உங்களோட குடும்பம், உங்களோட சிறுவயது வாழ்க்கை, பள்ளி, இந்த நாட்களை கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. நான் ஹார்ட்லி கல்லூரி இந்த பழைய மாணவன், கருத்துத்துறையில புகழ்பூத்த பள்ளிக்கூடம் ஹார்ட்லி கல்லூரியில 77ஆம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்துல பொறியியல் பீடத்துக்கு ஏற்றவன். 83ஆம் ஆண்டு நீர்ப்பாசன ஜூலை ராயட்ஸ் ஆண்டு நீர்ப்பாசன பொறியியலாளராக அம்பாறை மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்டு அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, கொழும்பு, அனுராதபுரம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு என்று பல இடங்களையும் வேலை செய்து டைரக்டர் பிளானிங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாவில் என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை உருவாக்கணும் என்ற ஒரு கருத்து வந்த பொழுது அதுக்கு பொறுப்பான கோஆர்டினேட்டர் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இன்றைக்கு கிளிநொச்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிளிநொச்சி வளாகத்தில் என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி உருவாக்குனதுக்கு காரணகர்த்தாவாக நான் இருந்தேன். 5 வருடமாக சிவில் பொறியியலாளர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவிலுக்கு ஹெட் ஆயிருந்து இப்போ ரிட்டையர் பண்ணி இருக்கிறேன். எனக்கு அது மட்டும் இல்லை, இடையில யூனிவர்சிட்டிக்கு வரக்கு முதல் உலக வங்கியிட்டு எமர்ஜென்சி ரிகவரி ப்ராஜெக்ட், எமர்ஜென்சி நொதர்ன் ரிகவரி ப்ராஜெக்ட் இந்த திட்ட பணிப்பாளராக வடக்கு பணியாற்றி 2000 மில்லியன் ரூபாய் பணத்துல 2 வருடத்துல யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு வடக்கு அபிவிருத்தியில கன அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். பத்திரிகைகளிலேயும் ஆர்டிக்கல் எழுதுறது, முக்கியமா ஓட்டு சம்பந்தமான ஆர்டிக்கல் எழுதுறதுல எந்த காலத்தை கழிக்கிறேன். நான் சிவில் பொறியியலாக வெளிக்கிட்ட பின்பு இந்தியாவில ரூக்கி பல்கலைக்கழகம், அதாவது சென்ட் தோமஸ் மிலிட்டரி யூனிவர்சிட்டியில வாட்டர் ரிசோர்ஸ்ல மாஸ்டர்ஸ் முடிச்சு மொரட்டோ பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. சார், உங்களோட இந்த பயணத்துல இப்ப நீங்க இருக்கிற இந்த நிலைய நீங்க சிறு வயதிலிருந்து கனவு கண்டீங்களா? உங்களோட எண்ணத்துல நான் இப்படி ஒரு நீர்ப்பாசன செயற்பாடுகளுக்குள்ளால வர வேண்டிய ஒருவராக இருக்க வேணும் என்று சின்ன வயதிலிருந்து உங்களுக்கு இந்த கனவு இருந்ததா? நிச்சயமாக நான் ஒரு பொறியியலாளராக வர வேணும் என்ற ஆசை எனது தாயாருக்கு, எனது தகப்பனர் எனது 7 வயதுல காலமாகிட்டார். அப்ப தாயார் இருந்த கனவோடு தான் என் வாழ்க்கை இருந்தது. பொறியியலாளராக வரணும் என்று தாய் என்ன வளர்த்து வந்தா, அதே மாதிரி பொறியியலாளராக வந்த பின்பு எனக்கு பல்கலைக்கழகத்துக்கு சேரணும் என்ற ஆசை அந்த காலத்திலேயே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கடைசி 13 வருடங்கள் பல்கலைக்கழகத்தில் சேரக்கூடிய நிலையும் எனக்கு வந்தது. இந்த கனவு நிறைவேறி இருக்கு. நான் என்னத்தை நினைச்சேனோ ஓரளவுக்கு அதை அச்சீவ் பண்ணேன். ஓரளவுக்கு இல்லை, 100% அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு பொதுவா ஒரு சமூக வெளியில நீர் சார்ந்த விடயங்கள், சில சமயங்கள் அரசியல் சார்ந்த விடயங்களையும் ஒரு கருத்துருவாக்கம் செய்யறதுக்குரிய ஒரு சோசியல் நெட்வொர்க்கோட நான் என் ரிட்டையர்மெண்ட் லைஃபை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். சார், 5 மாவட்டங்கள் இருக்கு வட மாகாணத்துல. உலர் வலயம் என்றுதான் நாங்க அதை அறிமுகப்படுத்துவோம். அப்ப நீரிண்ட தேவையும் நீரிண்ட நிலைத்தன்மையும் அத்தியாவசியப்படுறதுக்கான காரணம் என்ன சார் உங்களோட பார்வையில? அதாவது எங்களுக்கு வட மாகாணத்தை நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் இந்த 5 மாவட்டங்கள்லையும் யாழ்ப்பாண மாவட்டத்தை விட்டு மற்ற மாவட்டங்கள்ல 23 ரிவர் பேசின் இருக்கு. அதாவது பெரேனியலோ நான் பெரேனியல், அதாவது எந்த காலமும் தண்ணி போறது அல்லது ஒரு காலத்துல மட்டும் தண்ணி போற ரிவர் பேசின் இருக்கு. அந்த 23 ரிவர் பேசின்லையும் கிட்டத்தட்ட 49 மீடியமோ மேஜர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு. அதை விட கிட்டத்தட்ட 2000 அளவுல சிறு குளங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த குளங்கள்ல நாங்கள் மாரி காலத்துல மழை காலத்தில் நீரை தேக்கி கோடை காலத்துல பயிர் செய்யறதுக்கும் மற்ற தேவைகளுக்குமாக நீர் வழங்கி கொண்டு வருவதால கிட்டத்தட்ட இந்த எங்களோட நீர் பொருளாதாரம், அதாவது நீர் மூலம் நாங்கள் செய்யற விவசாய பொருளாதாரம் எங்களோட பகுதியில முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கு. ஆனா நாங்கள் இப்ப நாங்கள் இந்த யுத்த, அதாவது இந்த
கன்ஃபிளிக்டுக்கு முதல் நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தால் எங்களோட விவசாய கண்ட்ரிபியூஷன் வந்து எங்களோட விவசாய தலைவர் ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் வந்து மிகவும் கூடவா இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட ஜிடிபியில இலங்கையின் ஜிடிபியில வடக்கு கிழக்குல இருந்து 20.5% அளவில் ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் விவசாயத்துல நாங்கள் செய்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஓவரால் ஜிடிபி கண்ட்ரிபியூஷன்ல 15% வந்து 80ஆம் ஆண்டுல எங்களோட கண்ட்ரிபியூஷன் இருந்தது. அடுத்தது 83ஆம் ஆண்டுல கலவரம் வந்த அப்புறம் கிட்டத்தட்ட 10% அது குறைஞ்சிட்டு. அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு வடக்கால ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் 4%, கிழக்கால ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 5.5% இப்ப மாறி இருக்கு. அப்ப நாங்கள் இந்த பொருளாதார கண்ட்ரிபியூஷனை கூட்டணுமா இருந்தால் நாங்கள் இந்த நீரை நாங்கள் சிக்கனமாகவும், அதாவது தேவை கருதியும் நாங்க பாவிக்கிற ஒரு தன்மையை நோக்கி நாங்கள் எங்களை கொண்டு போகுமா இருந்தால் நிச்சயமா எங்களோட கண்ட்ரிபியூஷன் இதுல கூட வரும். அதாவது பொருளாதாரத்துக்கு எங்களோட வடக்கு இந்த கண்ட்ரிபியூஷனோ வடகிழக்கு இந்த கண்ட்ரிபியூஷன் நிச்சயமாக கூட வரும். அழகாக சொன்னீங்க சார். இந்த ஜீவ நதி வறண்ட நதி, ஆனால் ரிவர் பேஸ் இருந்திருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வன்னியர் வரலாறு அல்லது நாங்கள் பண்டைய காலத்துக்கு போனோம் என்று சொன்னால் சருக்கு தெரியாதது இல்லை. நாகர்களின் அமைப்பு முறையில் இந்த இரிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குள அமைப்புகள் சாதாரணமாக வன்னி பகுதியே குளங்களோட பேரை கொண்டு தான் அழைக்கப்படும். பேரே குளம் கொண்டு தான் இருக்கு. அப்படி ஒரு மிகவும் ஒரு பெருந்தன்மையோடு இருந்த இந்த நீர்வள அமைப்பு முறை நாங்கள் 1980ஆம் ஆண்டு என்று சொன்ன போதும் அது அதற்கு மாற்றாக வருவதற்கு காரணம் என்ன சார்? முக்கியமாக மக்கள் அது பற்றி அவதானமின்மையோடு இருந்ததா அல்லது சூழல் அப்படி ஆகிவிட்டது நினைக்கிறீர்களா? நீங்கள் சொல்றது உண்மை என்னென்றால், இப்ப பனங்காமம் ஒரு பழைய அரச பரம்பரையோட பனங்காமம் குளம் அதை பேஸ் பண்ணி இருக்குது. ராயர் பரம்பரையோட உள்ளது கனகராயன் ஆறு, கனகராயன் குளங்கள் இருக்குது. அது மட்டுமில்லை, ஒவ்வொரு நாங்கள் குளங்கள் எடுத்து நாங்கள் அக்கராயன் எடுத்தாலும் அதுவும் ஒரு அரச காலத்து ராசதானி. அதுல இருந்து பவனி குளத்தை நீங்க எடுத்தாலும் பவனி குளத்துல இருக்கிற சில விடயங்கள் வந்து பழைய என்றதை விட தமிழ் அரசர் சோழ அரசராலோட தொடர்பு உள்ளதாகத்தான் பவனி குளம் இருக்கு. அப்ப இவ்வாறான சூழ்நிலையில இருந்து வந்த குளங்கள் 80-83களில் எங்களோட முரண்பாடுகள் ஆரம்பிக்க தொடங்கி. அதை நீங்கள் கூறும்போதுதான் சார், நீங்க கூறும்போதுதான் மேற்கு கிழக்கு 2 கரைகளையுமே மிகப்பெரிய குளம். ஒரு பக்கம் நந்திக்கடல்ல குளம் சங்கமிக்குது கிழக்கு கரை, அதே போன்று மேற்கு கரையில ஜெயண்ட் யோதவாவி இருக்குது. அப்போ இப்போ இப்படி நாங்கள் பார்க்கும்போது மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே சேகரித்து மழை நீரை முற்று முழுதா பயன்படுத்தின ஒரு திட்டம் இருந்திருக்கு. பிறகுதான் இல்லாம போயிருக்கு. என்ன சார்? அனைத்தும் அந்த 23 ரிவர் பேசின்ல கிட்டத்தட்ட 2-3 ரிவர் பேசினை தவிர மற்றது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 70% நீரை நாங்கள் குளங்கள்ல சேகரிக்க கூடிய அளவுக்கு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் நான் நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல வேண்டும் என்னென்றால், 80-83 முரண்பாடுகள் தொடங்கினதால் இந்த குளங்களின் பராமரிப்போல் குறைய தொடங்கியது. 83க்கு பிறகு எங்களோட முரண்பாடு உச்சம் பெற்று நாங்கள் கிட்டத்தட்ட 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு திரும்பி என்ன ஒரு பேஸை நோக்கி போகுது. அப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 3 விதமா இந்த நீர் வளம் சம்பந்தமான பொருளாதார நிலையை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது 83க்கு முந்தினது 80க்கு முந்தினது என்று சொல்லி பார்த்தமா இருந்தா நார்மலா எங்களோட கண்ட்ரிபியூஷன் வந்து நேஷனல் ஜிடிபிக்கு எங்களோட கண்ட்ரிபியூஷன் மிகவும் கூட இருந்தது வடக்கு. 80-83 முரண்பாடுகள் தொடங்கி ஒரு சின்ன ரிட்டார்ட் பண்ணி 2009 வரையும் முழுமையாக ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகவும் அபிவிருத்திகள் ஒன்றும் நடைபெறாத ஒரு பிரதேசமாகவும் கன முரண்பாடுகள் இடம்பெயர்வுகள் காரணமாக எங்களுடைய நீர்வள அபிவிருத்தி பெரிதாக நடக்கப்பறையில ஒரு சிறிய லெவல்ல நடந்தாலும் 2009க்கு பிறகு வேற திட்டங்கள் நடக்க வெளிக்கிட்டாலும் எங்களோட இந்த சேஞ்ச் ஆஃப் பீரியட்ல எங்களோட மனநிலை மாற்றங்கள் மற்றது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 30 வருடம் ஒரு முரண்பாடான சூழ்நிலைக்குள்ள நாங்கள் வளர்ந்ததாலேயோ என்னமோ எங்களுக்குள்ளே அந்த பங்கீடு எல்லாருக்கும் பங்குற ஒரு தன்மை வந்து இல்லாம போற ஒரு தன்மை வந்து எந்த இடம் எந்த இது
என்ற நீர் என்ற குளம் என்ற தன்மை ஒன்று வந்ததால்தான் இப்ப கொஞ்சம் நீர் சம்பந்தமான முரண்பாடுகள் வளர தொடங்கும். அதே நேரம் சார், விவசாயத்துல தங்கியிருந்த மக்கள் குடித்தொகை புலம்பெயர்ந்த தேசம் நோக்கி படையெடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்ததால அந்த விவசாயத்துக்கு தேவையான நீர் புரிந்து கொள்ளுதல், அந்த நீரை பாதுகாத்தல் என்கின்ற கருப்பொருளும் மக்களை விட்டு போறது நியாயம் தானே சார்? இந்த மாதிரி யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இடம்பெயர்வாலதான் இந்த அந்த 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 அதாவது இந்த மனநிலை மாறினது என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இப்ப இடம்பெயர்வால வந்து அந்த கமம் செய்கிற தன்மையை குறைந்து கொண்டு வருகிறது. இப்ப ஒன்றில் 2 விதமான இடம்பெயர். ஒன்று அகதிகள் இடம்பெயர்வால கிராமத்தில் இருந்து நகரத்தை நோக்கி நாங்கள் முன்னுக்கு வந்து கிராமங்கள் கிட்டத்தட்ட டெசர்டா போயிட்டு. அடுத்தது வந்து புலம்பெயர்வு. நாங்கள் ஒன்று இடம்பெயர்வு, உள்ளூர் இடம்பெயர்வு, அடுத்தது வெளிநாட்டு இடம்பெயர்வு. வெளிநாட்டு இடம்பெயர்வால வர்ற காசும் சில நேரங்கள் இடம்பெயர்வால அவைகள் தங்களோட மெட்ட குடும்பங்களுக்கு அனுப்புற காசுகளாலையும் அதாவது எங்களோட பொருளாதார நிலை வந்து விவசாயத்துல தங்கி இல்லாத ஒரு நிலைக்கு போனதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த இடம் வெளிநாட்டு புலம்பெயர்ந்தவர்கள் இந்த நிலவுலங்களும் வந்து இப்ப உள்ளூர்ல இருக்கிற ஒரு கொஞ்சம் ஆக்கள் இந்த கையில இருக்கிறதால அந்த உள்ளூர்லையும் இதை வச்சுக்கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ஒன்று கையாளப்படுது. அதாலதான் இந்த நீர் வளங்கள்ல சில முரண்பாடுகள் பெற பார்க்குது. நாங்கள் எல்லாருக்கும் ஒரு சமானமாக பங்குற ஒரு தன்மை இல்லாமல் இது எங்கட நீர், இது எங்கட நீர், அவங்க இடத்தை விட்டு அங்கால கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு தன்மை ஒன்று வளர பார்க்குது. சார், இப்ப 1980க்கு முதல் அன்னளவாக 20% மேற்பட்ட அளவுல மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பு வடக்கு கிழக்குக்கு இருந்தன்னு சொன்னீங்க. இப்போது 10 விட குறைந்திருக்கிறது. இப்ப வந்து வடக்குல 5% தான் நாங்க கொடுக்கிறோம். அதாவது 80க்கு முந்தி 15% இருந்தது, 83ல 10% வந்து இப்ப வந்து எங்களோட ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 4%க்கு வந்து வடக்கு. கிழக்கு எந்த அளவு இருக்கு சார்? இப்போது கிழக்கு வந்து 5.5% இருக்கு. என்ற அடிப்படை கேள்வி என்னதுக்குண்டா சார், இலங்கையில மிகப்பெரிய நீர் வள கட்டமைப்பு கல்லோயா நீர் திட்டம், டிஎஸ்ஏ நாயக்க சமுத்திரம், அதே நேரம் மாதுவோய, இவையெல்லாம் மிகப்பெரிய இடங்கள். அதோடு அந்த விளிம்பு நிலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா பொலன்னருவ போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய மின்னேறிய பராக்கிரம சமுத்திரம் எல்லாம் இந்த இடங்களோடு ஓரளவு அண்மித்த இடங்கள். அப்படி இருந்தும் கிழக்கின்ற பங்களிப்பு வடக்கோடு ஒப்படைக்க எப்போதும் கிழக்குக்கு நீர்த்தன்மை உன்னிச்ச இலங்கையில முதலாவது டேமே உன்னிச்சேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற நேரம் அந்த 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 பங்களிப்பு இன்னும் குறைந்திருக்கிறது என்று எங்களுக்கு தோன்றவில்லை. இது நாங்கள் வடக்க பேசுகிறோம், கிழக்குக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பாகத்தான் இருக்கிறது. நிச்சயமா பாதிப்பு இருக்கு. ஆனா இதுல நாங்கள் என்ன ஒரு விஷயத்தை நாங்கள் இதுல கருத்தில் எடுக்கணும். நாங்கள் விவசாயத்தை மட்டும் நம்பி எங்களோட ஜிடிபி கண்ட்ரிபியூஷனை அளவிட முடியாது. அதாவது வந்து நீங்கள் இலங்கையில வந்து ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் கூட இருக்கிற இடம் வந்து கொழும்பு. அது ஏனென்றால் அது ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் சர்வீஸ் செக்டர் கணக்கே இருக்கு. அப்ப நீங்கள் சும்மா என்ன கொஞ்சம் நாங்கள் விவரமா நாங்க பார்க்க போனோமா இருந்தால் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு குடிநீர் வந்து 1 மில்லியன் ஒரு MCM சொல்ற மில்லியன் மீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப் தண்ணி காணும் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு குடிக்கிறதுக்கு மட்டும். அதே நேரம் வீட்டு தேவைக்கு வந்து எங்களுக்கு 10 மீட்டர் கியூப் தண்ணி காணும் ஒரு வருஷத்துக்கு சராசரி. அது சராசரி 100 மீட்டர் கியூப் தண்ணி காணும் எங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இண்டஸ்ட்ரிக்கு வந்து 100 மீட்டர் கியூப் தண்ணி கொடுத்தா இலங்கையை பொதுவாக ஒரு குளோபல் இதுல காணும். விவசாயத்துக்கு 1000 மீட்டர் கியூப் வேணும். சரிதானே? இது அவரேஜா சராசரியா நீங்கள் எடுத்தா இப்படி வேற. அப்ப இதுல நீங்கள் பார்க்க ஒரு கம்பரேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா விவசாயத்தால அதாவது வாட்டர் ரிசோர்ஸால ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் வந்து கிட்டத்தட்ட ரஃப்லி 6 to 7% இருக்கு. ஆனா இண்டஸ்ட்ரியால கிட்டத்தட்ட ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் 27% இருக்கு. அப்ப நாங்கள் என்ன கொஞ்சம் டீப்பா நாங்கள் ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் அதாவது ஒரு எக்கனாமிக் நாங்கள் பார்க்க இருந்தால் நீர் வளத்தை எவ்வளவு தூரம் உத்தமமா பயன்படுத்துறன்ற கேள்வி அங்க இருக்கு. ஆகவே அது இண்டஸ்ட்ரியலுக்கு கூட உதவும். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். என்னென்றால் அதாவது நீர் வளம் வந்து தனியா நாங்கள் விவசாயத்துக்கு பாவிக்கக்குள்ள எங்களோட ஜிடிபி கண்ட்ரிபியூஷனுக்கு வந்து நாங்கள் வந்து கணக்க நீரை நாங்க பாவிக்க வேண்டி வருது. அதே நேரம் நாங்கள் இண்டஸ்ட்ரீஸுக்கு நாங்கள் அந்த நீரை கொடுப்போமா இருந்தால் எங்களோட ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் நிச்சயமா கூடும். அதுக்காக விவசாயத்தை விடுங்கோன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். விவசாயத்துக்கு வந்து நவீன முறையில நாங்கள் உட்புகுத்தி
விவசாயத்துக்கு பாவிக்கிற நீரை வந்து சிக்கனமாக்குவோமா இருந்தால் நிச்சயமாக வந்து எங்கட இடங்கள் வந்து வளம் பெறுறதுக்கு வழி கூட இருந்தா எங்கள்கிட்ட நீர் வளம் கூட இருக்கு. அப்ப அது எங்கட நீர் வளத்தை சமானமாக, அதாவது ஈக்குவிட்டபிளா நாங்கள் வேற வேற செக்டருக்கு நாட் ஈக்குவிட்டபிளா நாங்க பாவிப்புமா இருந்தால் நிச்சயமா எங்களோட கண்ட்ரிபியூஷன் வந்து விவசாயத்தாலையும் நாங்கள் மேக்சிமம் கண்ட்ரிபியூஷனை ஜிடிபி செய்வோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியாலையும் நாங்கள் மேக்சிமம் கண்ட்ரிபியூஷன் ஜிடிபி செய்வோம். என்ன பண்ண நாங்கள் இதுல கவனிக்கணும், அப்படி நீர் வந்து அதாவது இலங்கையில ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, இலங்கையில ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. எந்த ஒரு நீர்நிலையிலையும் 60% நீரை வந்து நாங்கள் விவசாயத்துக்கு பாவிக்கப்படும் கட்டாயம். 40% நீர் வந்து அதர்தான் விவசாயத்துக்கு பாவிக்கும். விவசாயம் அல்லாத தேவையான அது இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், குடிக்கிறதுக்கா இருக்கலாம், டொமெஸ்டிக்கா இருக்கலாம், என்வயன்மெண்ட்டுக்கா இருக்கலாம். அதே மாதிரி டூரிசம் கனவிடயங்களுக்கு நாங்கள் அதை பாவிக்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு சமானமாக அந்த நீரை நாங்கள் எல்லா செக்டருக்கும் நாங்கள் அவைகளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குமா இருந்தா ஒவ்வொரு செக்டரும் வந்து அவையோட மேக்சிமம் பொட்டன்ஷியல் இந்த நீர்ல இருந்து ஜிடிபிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த அட்டிடியூட் வந்து நாங்கள் எங்களோட சமக்கார தொடக்கம் எங்க சொசைட்டில வளர்க்கணும். அது வந்து கிட்டத்தட்ட இந்த யுத்தத்துக்கு பிறகு இதுல ஒரு பிரச்சனை வந்து வர தொடங்கிதான் நீர்ல பிரச்சனைகள் வடக்குல வர தொடங்கும். சார், இப்போ நீர் வள முகாமைத்துவம் எனும்போது சார், அது நன்னீர் என்பதனை மாத்திரம் பிரதிபலிக்கிறதா அல்லது கடல் நீர் சார்ந்த விடயத்தையும் நாங்கள் நீர் முகாமைத்துவத்திற்குள் கொண்டு வரலாமா? நிச்சயமா கடல் நீர் சார்ந்த விஷயத்தையும் கொண்டு வரலாம். கடல் நீரை நாங்க எடுக்க நாங்க கடல் நீரை நாங்கள் உள்ளுக்கு எடுத்து பெருசா ஒன்றும் செய்யறதில்லை. ஆனா கடல் நீர்ல மீன்பிடி என்றது ஒரு பெரிய கொம்போனன்ட். நாங்கள் இலங்கையில் எடுத்தோம் என்றால், நாங்கள் வடக்கு எடுத்தோம் என்றால், வடக்கு கிழக்கு நீங்கள் எடுத்தோம் என்றால் எங்களுக்கு 63% கரையோரம் வந்து வடகிழக்கில் இருக்கு, வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கு. கிட்டத்தட்ட 24,000 ஹெக்டேர்ஸ் லேண்ட் வந்து இன்லேண்ட் லெகூன்ஸால சூழப்பட்டிருக்கு வடக்கு கிழக்கு. அது மட்டும் இல்ல 93 ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வாயர் எங்கள்கிட்ட இருக்கு. சரிதானே? அப்ப கிட்டத்தட்ட நாங்கள் அது மட்டும் இல்ல, அந்த பீட்ரோ ஃபிஷ் பேங்க் சொல்ற அந்த ஏரியா வந்து எங்களோட வடக்கு கடல்ல இருந்து 40 கிலோமீட்டர் ஒரு ரேடியஸ்ல இருக்கு. அப்ப இவ்வளவு வளங்களும் எங்களுக்கு இருந்து நாங்க கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு வந்து இலங்கை இந்த ஃபிஷ் கட்சில 56.5% நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அப்ப இவ்வளவு வளங்களும் கடல் வளங்களும், நாங்கள் நீர் வளங்களை விட்டு கடல் வளங்களை பார்த்தால் இவ்வளவு கடல் வளத்துல வேற ஃபிஷ் கேட்ச் வந்து இலங்கை இந்த டோட்டல் கேட்ச் 56% இங்க இருந்து கொடுப்பட்டது. ஆனால் இப்ப நாங்க பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு வேற இல்லை, சிறியான குறைஞ்ச அளவு நோக்கி போயிடுது. இப்ப வந்து நீங்கள் வடக்குல வந்து கிட்டத்தட்ட டோட்டலா மீன் பிடிக்கிற அளவு வந்து கிட்டத்தட்ட ரஃபா பார்த்தோம்னா 90,000 மெட்ரிக் டன் தான் பிடிபடுது. இப்ப கிழக்கில் எடுத்தீங்கன்னா 80,000 மெட்ரிக் டன் பிடிபடுது. இன்லேண்ட்ல வந்து வடக்குல 8,000 மெட்ரிக் டன்னும் கிழக்கில 21,000 மெட்ரிக் டன்னும் பிடிபடுது. டோட்டலா நாங்கள் இலங்கை எடுத்தோம்னா 9 மாகாணத்திலையும் 4,50,000 மெட்ரிக் டன் பிடிபடுது. கடல்ல இன்லேண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 1,05,000 மெட்ரிக் டன் பிடிபடுது. அப்ப இது இப்ப காட்டுது என்னண்டா, கிட்டத்தட்ட முந்தி 56.5% இருந்த அந்த எங்கட டச் இந்த விகிதம் வந்து நாட்டோட இப்ப வந்து கிட்டத்தட்ட 38% குறைஞ்சிட்டு 38% குறைஞ்சிட்டு. அப்ப இதுக்கு என்னத்தை காட்டுது என்றால், நாங்கள் வடக்கு கிழக்கில வந்து இது நான் சொன்ன தரவு வடக்கு கிழக்கில வந்து நாங்கள் இந்த ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரி வந்து அந்த அடுத்த டெக்னாலஜியை நோக்கி போக இல்லை. நீங்க நாங்கள் எடுத்த வேண்டாம், இப்ப நீர்கொழும்பு சிலாபம் பக்கம் பார்த்தீங்கன்னா மல்டிடே போர்டு பாவிக்கிறார்கள், சரியான கூட இருக்கிறார். ஆனா நாங்கள் வடக்கு கிழக்கு எடுத்த மாதிரி இருந்தால் அந்த மல்டிடே போர்டு பாவிக்கிறார்கள் இந்த அளவு வந்து கம்பேரேட்டிவ்லி குறையாது, சரியான குறைஞ்ச அளவு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலம் வடக்கு கிழக்கிலேயும் அந்த மீன்பிடி துறைமுகங்கள் அபிவிருத்திகள் வந்து குறைவா நடந்தது. கிழக்கிலே ஓரளவுக்கு செய்வட்டாலும் வடக்கிலே அது இந்த அபிவிருத்திகள் குறைவா இருந்தது. நான் நினைக்கிறேன் 78, 79 வந்து மயிலிட்டியில வந்து ஒரு மீன்பிடி துறைமுகம் ஒன்று கட்டப்பட்டது. அது என்ன, இந்த 83 யுத்தங்கள் தொடங்கின காலத்தோடு அதிகம் பொதுமக்கள் பாவனையில இருந்து கொஞ்சம் யுத்தத்துக்கு வந்தது. ஆனா இப்ப அந்த மயிலிட்டி துறைமுகம் இராணுவ கட்டுப்பாட்டில இருந்து கடற்படை கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு ரீஹபிலிட்டேஷன், அதாவது புனர் நிர்மாணம் செய்கிற வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்திய நிதியுதவியோட பருத்தித்துறை துறைமுகமும் மீன்வள துறைமுகமாக அபிவிருத்தி செய்கிற ஒரு நிலை ஒன்று காணப்படுது. இது ரெண்டும் சரியான முறையில டெவலப் பண்ணப்பட்டால் நாங்கள் ஓரளவுக்கு அந்த பழைய நிலையை நோக்கி போகலாம். ஏனென்றா வேறு வேறு இடங்கள்ல உள்ள
உண்மையா மீன்பிடி துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு அதால இந்த மல்டிடே போட்ஸ் பாவிக்கிறவைகள், அதாவது மீன் பிடிக்கிறவைகளுக்குரிய வளங்களை நாங்கள் டெக்னாலஜியை நாங்க மாற்றி கொடுத்தால் கூடுமான வசதிகள் அவைகள் செய்யக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்ல, என்ன ஒரு பாரதூரமான பிரச்சனை இதுல இருக்குது, அந்த இந்தியன் ஃபிஷர்மென் வந்து அத்துமீறின மீன்பிடி வந்து சராசரியா இப்ப கடைசி 3-4 வருடங்கள்ல வந்து நாங்க கிட்டத்தட்ட வருடம் கிட்டத்தட்ட 800 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸை வந்து இழக்கிறோம் நாங்கள் இந்த சட்டவிரோத மீன்பிடி. அப்ப அதுகளையும் நாங்கள் நிறுத்துறதுக்குரிய ராஜதந்திர முயற்சிகள் எடுத்தமா இருந்தால், அதாவது மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி, அதாவது மயிலிட்டி அபிவிருத்தி, பருத்தித்துறை அபிவிருத்தி, அது மட்டுமில்ல மெட்ட துறைகள் அபிவிருத்திகளை செய்து இந்த இந்திய மீனவர்கள் இந்த கிட்டத்தட்ட என்ன சொல்றது அவையோட அத்துமீறின மீன்பிடிகள் நிப்பாட்டப்படுமா இருந்தால் நாங்கள் ஓரளவுக்கு முந்தின தன்மையை நோக்கி வரலாம். இதுகள் எல்லாம் எங்களுக்கு ஓவரால் ஜிடிபி கன்ட்ரிபியூஷனை கூட்டலாம். அதாவது எங்கள்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது, எங்களுக்கு சில தடைகள் இருக்குது. அது மட்டுமில்ல, நாங்களும் எங்களோட அடுத்த பேச நோக்கி முன்னேற ஒரு ஆட்டிடியூட் எங்கள்கிட்ட வர வேணும். சின்னமா சொல்ல போனால் நேற்று முந்தின நாள் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல இருந்து கதைகள் வருது, பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்ற ஒரு நிலை ஒன்றும் நாங்கள் பத்திரிகைகளை பார்க்கக்கூடியதா இருக்குது. அது என்னத்தை காட்டுது என்றால், அதாவது புது டெக்னாலஜியை நோக்கி நாங்கள் போற அல்லது ஒரு ரிஸ்க் எடுக்க எங்களுக்கு அவ்வளவு பயமா கிடக்குது. அது எல்லாத்தையும் மீறி சில நேரம் ஒரு அரசியல் நெருக்கடியும் அதுக்குள்ள இருக்கலாம் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்கள் இதை பற்றி நாங்கள் நிச்சயமாக பேசணும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு 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 தலைப்பு தான் இதை நாங்கள் பேசுகிறதுக்கு. ஆனால் அதுக்கு முதல் சார், எந்த அறிவு கட்டிட வரைக்கும் அது சரியா பிள்ளையான்னு தெரியல, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இப்போ வட மாகாணத்தை பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இப்போ நாங்கள் சொல்லுவோம் வளைகுடா மீன்பிடி எனும்போது அதில் இந்த நீர் தாவரங்கள் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழலியல் சட்டங்கள் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்போ ஏனைய இடங்களில் நாங்கள் பேசும்போது ஆழ்கடல் மீன்பிடி, அப்போ அதில் வந்து மிகப்பெரிய படகுகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இங்கே எமது மீனவர்கள் மிக பாரிய அளவிலே தொடர்ந்து பாதிக்கப்படுற மாதிரி தெரிகிறது. அது தவிர அந்த மீன்களை பாதுகாப்பதற்கான கட்டமைப்புகளும் தொடர்ந்து அரசினால் வழங்கப்பட இல்லை. எனக்கு இப்போ நாங்கள் சொல்ல 1970 கால பகுதிகளில் கூட மன்னாரில் இந்த டின் மீன் களஞ்சியங்கள் இது போன்ற விடயங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கின்றன. ஆனால் நாங்கள் இப்போது நாங்கள் 2025 அதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடை கொண்டு வந்து புதிதாக வடக்கில் போடும்போது வரக்கூடிய தடைகள் தொடர்ந்தும் எங்கள் மீன்பிடியாளர்கள் அல்லது நமது மீனவர்களுக்கும் பண்ணை வளர்ப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிக பின்தங்கின தடைகள் உருவாக்கும் என்ற ஒரு நிலை இருக்கிறது தானே சார்? ஒரு கல்விமானாக நீங்க அந்த பார்வை பார்த்திருப்பீங்க தானே? இல்ல, இதுல நான் நிச்சயமா சொல்லலாம் எது என்றால், அதாவது இப்ப மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் கனகாலமா பொதுமக்கள் இந்த பாவனைக்கு விடப்பட இல்லை. ஈவன் பருத்தித்துறை துறைமுகம் கூட நியாயமான காலம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்ப இது ரெண்டும் விடுபட்டிருக்க, இந்த இயல் விடுபடாம இருக்கிறதால பாதிப்புகள் நிச்சயமாக இருந்தது. அப்ப நாங்கள் இது விடுபட்ட பிறகு இது ஒரு நார்மலுக்கு வந்து முதலாவது coming back to the early stage and then development-க்கு போகும். அதாவது first and recovery, you have to recover to the previous stage and then you have to develop it. அப்ப கிட்டத்தட்ட இப்ப வந்து இந்த மீன்பிடி துறைமுகங்களும் அந்த மீன்பிடி இண்டஸ்ட்ரியை பற்றி நான் சொல்ல வலிக்கிறேன், இது அந்த ரிகவரி ஸ்டேஜுக்குள்ளதான் இருக்கு. நாங்கள் இந்த ஸ்டேஜுக்கு அரசு உதவிகள் கட்டாயம் வேணும். அந்த அரசிய உதவிகள் செய்தால்தான் அவைகள் அந்த ரிகவர் பண்ணி ஓரளவுக்கு அந்த பழைய தொழில் நிலைக்கு அவை வருவினம். இனி அடுத்தது பழைய தொழில்நிலையோட மட்டும் அவைகள் இருக்க இயலாது. இது அதாவது பருத்தித்துறை துறைமுகத்தை எடுத்தமா இருந்தால் முந்தைய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்குள்ளால, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ப்ராஜெக்டுக்குள்ளால கிட்டத்தட்ட 360 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்ல டெவலப் பண்ண இருந்தது இந்த துறைமுகம். அதாவது யுத்தம் கவனிக்கப்பட்ட பிறகு இவ்வளவு காசுல செய்ய இருந்தது. ஆனால் அதுக்குரிய தடைகளா வந்து இராணுவம் விலகி இடம் கொடுத்திருந்தது. ஆனா உள்ளூர்ல அதுக்கு பல விதமான எதிர்ப்புகள் வர தொடங்கினது. அந்த எதிர்ப்புகள் வந்து ஒன்று வந்து மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலால வந்தது. அதாவது பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த நேரம் இருந்த பிரின்சிபல் வந்து என்ன பின்னணியில செய்தாவோ தெரியல. அதனால அந்த அதாவது துறைமுகத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸுக்கு உள்ளதா அவையோட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு.
மற்ற என்ட்ரன்ஸ்கள் மற்ற இடங்கள்ல காலேஜ் ரோட்ல எல்லாம் இருக்கு. ஹார்ட்லி கல்லூரிக்கும் முகப்பு இல்லை, ஆனா முகப்பு என்ற தள்ளித்தான் இருக்கு. ஆனா இந்த பள்ளிக்கூடங்கள் இந்த நடவடிக்கையை இந்த துறைமுக அபிவிருத்தி கூடக்கும் ரெண்டுபடியா துறைமுகம் வரக்கூடாது என்று சொல்ற ஒரு தன்மையை உருவாக்கப்பட்டது. அது ஒரு ஆகவும் கவலையான விடயம். ஒரு இயற்கை துறைமுகத்தை நாங்கள் இடம் மாற்ற இயலாது, ஆனா பள்ளிக்கூடத்தின் வாசலை மாற்றலாம். அப்படி ஒரு விலை ஒன்று அதுல நடந்தது. இந்த அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அபிவிருத்தியில் அந்த டைம் வந்து கன நெகோசியேஷன் செய்யப்படுது. நான் நினைக்கிறேன் மைத்ரிபால சிறிசேன அந்த டைம்ல கவர்னரா சுரேந்திர ராகவன் இருந்தவர். அவர் இதுகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி சமாளிச்சு அடிக்கல் நாட்டின மட்டும் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த எதிர்ப்பு வேற ஒரு குணத்துல வரவழிக்கிட்டு நான் நினைக்கிறேன் சில அரசியல் தலையீட்டால அந்த துறைமுக அபிவிருத்தியை மேற்கு நோக்கி வராமல் கிழக்கு நோக்கி அரங்கி செய்வோம் என்ற ஒரு காம்ப்ரமைஸ் அதாவது வெளிநாட்டு வங்கிகள் இந்த கடன் உதவியில செய்யக்குள்ள மக்கள் இந்த எதிர்ப்பு வந்தோடனே வங்கிகள் கொஞ்சம் பயப்பட வலிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது. அவைகள் அந்த சோசியல் சேஃப்கார்டு கேட்டகரி மக்கள் இந்த எதிர்ப்பு இருக்கிற இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது என்ற ஒரு தியரியை நோக்கி அவ போக பார்க்கிறேன். அப்படி அந்த இடம் மாற்ற வலிக்கிடையிலையும் அந்த மீனவ சங்கங்களுக்குள்ள எல்லா இடமும் அதாவது அரசியல், அதாவது கிட்டத்தட்ட 2006 ஆயுத மௌனிப்புக்கு பிறகு எங்கட தமிழ் மக்கள சொசைட்டில அந்த அரசியல் விடயங்கள் வந்து மிகவும் பிள்ளையான ஒரு திசையை நோக்கி போறதால ஒரு ஆள் சப்போர்ட் பண்றதை மற்ற ஆள் எதிர்க்கிற ஒரு தன்மை வந்து தாராளமா ஊடுருவி அதாலயோ கிட்டத்தட்ட அப்படி ஒன்றுதான் முதல் தடவும் புலம்பினது. அந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அந்த காசை வித்ட்ரோ பண்ணிடுது. இதே மாதிரிதான் அங்க இன நடுவிலே நடந்தது. காசு வித்ட்ரோ பண்ணப்படும். இப்ப இந்தியா இதுல 1000 கோடி ரூபாய் செலவில் 1000 கோடி ரூபாய்னா நாங்க கிட்டத்தட்ட அதே அளவு அமௌண்ட் கிட்ட வர பண்ணிக்கிறேன். 1000 கோடி ரூபாயில வந்து அவைகள் செய்ய வலிக்கிற நேரம் இப்ப முதல் தரமா தொடங்கி இருக்க ரெண்டு இளைஞர்கள் வந்து பருத்தித்துறை நகரவித ஆட்ட ஒரு மகளிர் ஒன்று கையளிச்சிருக்கிறார்கள். இந்த துறைமுக அபிவிருத்தி செய்தா வந்து இந்த இடம் வந்து எங்கள்கிட்ட பறிபோகிடும். இது ஒரு என்னன்னு சொல்றேன்னு எனக்கு விளங்க இல்லை. அந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு கவர் இல்ல, என்ன நடந்தாலும் மற்றவியல் வந்துடுவினம் என்றபடியா எங்களுக்கு வேணாம்னு சொன்னா எங்களுக்கு அபிவிருத்தியை செய்யறதை நோக்கி நாங்கள் நகர இயலாத ஒரு நிலையை நோக்கி சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கும் இதே மாதிரியான சூழலாம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கும் எதிர்ப்பு வந்து கொண்டுதான் இருக்குது. இதே எந்த ஒரு முதலீட்டுக்கும் எடுப்பு செலுத்துறதால என்ன கிடைக்க போகுது சார்? ஒரு எதிர்ப்பு அரசியல் என்றது எங்களோட இனத்துக்கு ஒரு சாபக்கேடா இந்த யுத்த மௌனிக்கு வருகிறது. இதை நாங்கள் பார்க்க போனால் எங்களுக்கு பின்னாலே ஒரு போஸ் ஒன்று எங்களை இறுக்கி வச்சுக்கொண்டு இருந்தா மட்டும்தான் நாங்கள் சில விஷயங்களை சிந்திப்போம் போல கிடக்குது. சரியான சுயநலமான சிந்தனை ஒன்று எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப பொறுத்து வீட்டு திட்டம் வந்தோடு இதுக்கு நாங்கள் இன்றைக்கும் அந்த ஜனம் வந்து அந்த அதுக்குரிய டார்கெட் குரூப் வந்து வீடு இல்லாம இருக்குது. இப்ப சேடியத்துக்கு கதைக்கிறோம், மீன் பிடிக்க கதைக்கிறோம், இரண்டும் எடுத்து தண்ணி கொடுக்க கதைக்கிறோம். என்னத்தை நாங்கள் அபிவிருத்திகளை நாங்கள் பெருசா செய்ய வலிக்கிட்டாலும் நாங்கள் அதுக்கு ஏதோ ஒரு விதமான முதற்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அது நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் துருவமயப்படுத்தப்படுகிறதோ அல்லது எங்களோட சொசைட்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமா கொஞ்சம் பேச்சு சுதந்திரங்கள் குறைஞ்சிருந்த சொசைட்டிக்கு திடீரென்று பேச்சு சுதந்திரம் வந்த உடனே நாங்கள் என்னவும் கதைக்கலாம் என்ற ஒரு நிலை வருதோ அல்லது இப்ப அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு தண்டனைக்குரியது இல்லாமல் என்னத்தையும் செய்யலாம் என்ற ஒரு நிலை வருவதால எப்படி வருவோ தெரியும். இல்ல, இது ஒரு தலைப்புக்கு வெளியில போடாலும் சார், நீங்கள் அந்த துறை சார்ந்த விற்பனர், அந்த துறை சார்ந்த தொழிலில் இருப்பீர்கள். உங்களுக்கு அதற்கான கனதி இருக்கும், நேரம் இருக்கும். இப்ப நான் ஒரு துறை சார்ந்து அதை செய்வேன். ஆனால் இந்த சமூக ஊடகத்தில் புரட்சி செய்வர்களில் முழு தொழில் சமூக ஊடகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த தொழிலை தானே செய்ய வேண்டும். செய்யற தொழில முரண்பட்டு ஏதாவது எழுதினாதானே அந்த வாழ்க்கை போகும். அது நியாயமான ஒன்று தானே. நான் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ் தளத்துல நியாயமான விடயங்களை சொல்றேன், லிங்க்டின்ல நியாயமான விஷயங்களை சொல்றேன், ஈவன் என்ற ஃபேஸ்புக்லயும் என்னால கன விடயங்களை வெளியில சொல்லுவேன். அதாவது சில விடயங்கள்ல கருத்துருவாக்கம் அல்லது பிழையான விடயம் வந்து ஒரு வெரி ஓபன் கிரிட்டிசிசம் செய்யக்கூடிய ஒரு நெட்வொர்க் ஒன்று என்கிட்ட இருக்குது. அதுக்காக நான் ஒரு சமூக ஊடகவியலாளர் இல்ல. அதாவது அந்த ஊடகத்தின் கிட்டத்தட்ட 90% நெகட்டிவ் ஃபேக்டர்ல வேற அந்த பாசிட்டிவ் ஃபேக்டரை யூஸ் பண்றேன் நான். அப்படியான விடயங்களை செய்யறோம். ஆனால் சில நேரங்கள்ல உதுவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைல கொடுக்குது. சுமகாரங்க ஒண்ணு இருந்தா போல அண்மையில பாராளுமன்றத்துல பழைய ஜனாதிபதி ஆக்கள் இந்த வீடுகளை எடுக்கிற சட்டம் மூலம் வந்த உடனே அதுல எங்களோட கட்சி ஆதரவா செய்யல என்று பிரசாரம் செய்யப்பட்ட சமூக ஊடகங்கள்ல
அந்த கட்சிக்குள்ளேயே பிரிவினைக்கு ஏற்ற மாதிரி கதைகள் வரவில்லை. அது ஏனென்றால் சமூக ஊடகத்துக்கு பயப்படுற தன்மை வந்து அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அப்ப இருக்கு. அது சரியான கிரிட்டிசிசமோ பிழையான கிரிட்டிசிசமோ அதை எடுத்து அதுக்கு தங்களை கரெக்ட் பண்ணவோ அல்லது தங்களை கரெக்ஷன் நினைச்சுக்கொண்டு பிழையான திசையை நோக்கி போறதும் இப்ப வருது. அப்ப நீங்கள் இது பேசும்போது கிட்டத்தட்ட தான் சார் காட்டுதான். நீங்க பேசும்போது தான் எனக்கும் ஞாபகம் வருது. நல்லாட்சி காலகட்டத்தில் 50,000 பேருக்கு வீடு கட்டி கொடுப்பதாக செயற்பாடு ஒன்று நிறுவப்பட்டது. கட்டுற வீடு சரியில்லை, இந்த சூழலுக்கு சரி, இந்த வெப்பநிலைக்கு தாங்காதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடைநடுவில் விட்டது. நான் நினைக்கிறேன் இன்றும் அந்த பயனாளர்களுக்கு வீடு கிடைக்க வாய்ப்பில்லை. கிடைச்சிருக்காது. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த பொருத்த வீட்டு திட்டம் சொல்றது அதைத்தான். நானும் அந்த அதாவது இதை குழப்பீனம் என்ற உடனே எங்களோட பொறியியலாளர் நிறுவன வடக்கு பிராந்தியத்தால ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு தலைவராக நான் இருந்து அந்த வீட்டு திட்டத்தின் நன்மையால் சம்பந்தமா வெரி கிளியரா சொல்லி அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற சம்பந்தமா நாங்கள் எல்லா லெவல்லையும் எங்களோட முயற்சி எடுத்தாங்க. ஆனா அரசியல்வாதிகள் வந்து அதை முழுசா தடுத்து போடுறாங்க. இல்ல இது மறுபக்கம் போய் பேசினா இன்றைக்கு அந்த மக்கள் அந்த டைம் வந்து சாம்பலுக்கு கட்டின 3 வீட்டுல இருக்கிற மக்கள் நல்லா இருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த வீட்டு திட்டம் கிடைக்காமல் மிச்சம் 60,000 மக்களும் என்ன சரியான வீட்டு திட்டம் இல்லாமத்தான் இருக்கணும். இல்லை சார், அதுக்கு இப்படியும் இருக்கும் சார். அதாவது தேசிய அரசியல் இருக்கிற ஒருவர், தனிப்பட்ட ஒருவர், டிஎம் சுவாமிநாதன் அவர்கள் தான் திட்டத்தை கொண்டு வந்தவருக்கு ஞாபகம் இருக்கு. அவர் கொண்டு வந்திருந்தாண்டு அவர் வந்து தேசிய அரசியல் ஒரு கதாநாயகனா வந்துருவாரு இல்லோ, ஒரு கருப்பொருளா வந்துடுவார் இல்லோ. இப்படியான அரசியல் பின்புலங்கள் அதிகம் இருக்கு. நாங்கள் பேசத்தானே வேணும், எல்லாவற்றையும் மறைக்க இயலாதானே. இதுதானே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. இப்போதும் அதுதான். நான் ஒளிவு மறைவாக கதைக்கிறது இல்லை, நான் பொதுவாக வெளிப்படையா சொல்றேன். நிச்சயமாக எங்கட வந்து நாங்கள் ஒரு ஆள் ஒன்று செய்தா மற்றவர் எதிர்க்கிற ஒரு ஆட்டிடியூட்ல எங்கட அரசியல் வளர்ந்து கொண்டு போகுது. அது வந்து மிகவும் பாரதூரமான ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கு. அது எதிர்மறையான விளைவுதான் கிட்டத்தட்ட இந்த ப்ரொஜெக்டுகள் வேற வேற எதிர்க்கிற தன்மை ஒன்று வருது. மற்ற சார், இப்போ இந்த ப்ரொஜெக்டுக்கு அடித்தளமிட்டு பணம் கொடுக்கிறவர்கள் எல்லாம் வந்து சமூக நிறுவனங்கள், அதாவது உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற நிறுவனங்கள். நீங்கள் சொல்வது போன்று அவர்கள் சமூக வளர்ச்சிக்குத்தான் பணம் கொடுப்பார்கள். சின்ன எதிர்ப்பு வந்தவுடன் அவர்கள் பல விடயங்களில் யோசிப்பார்கள். அந்த போன பணம் தான். அவர்கள் அதை ஓரளவு காலம் தக்க வைப்பார்கள். அதன் பின்னர் அவர்கள் ஏனைய திட்டத்துக்கு அவர்கள் அதனை முதலீடு செய்வார்கள். இதான் நடக்க போயிடும். அப்ப தொடர்ந்து இவை இழக்கப்பட்டால் மக்களுக்கு தானே சார் அநீதி. நிச்சயமாக அதுதான் நடக்குது. கிளிநொச்சி யாழ்ப்பாண வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்கு அதாவது முதல்ல ஒரு காம்போனன்ட் வந்து வாட்டர் சப்ளை டு யாழ்ப்பாண குடாநாடும் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டுக்கும் என்றது ஒரு காம்போனன்ட். 2வது காம்போனன்ட் வந்து யாழ்ப்பாண முனிசிபல் ஏரியாவுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஏரியாவுக்கும் சென்ட்ரலைஸ்ட் மத்தியமப்படுத்தப்பட்ட மலக்கழிவு சுத்திகரித்து வெளியேற்ற திட்டம். 3வது இரண்டமடு வந்து பண்டை வந்து உயர்த்துறது. இரண்டமடு பண்டை வந்து நாங்கள் உயர்த்துறது. 4வது கம்போனன்ட் வந்து அதோட ரிலேட்டடான அந்த இன்ஸ்டிடியூஷன். இந்த 4 ஸ்கோப்போட அந்த உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் பல விதமான தடைகளை தாண்டி யுத்த காலத்துல இதுக்குரிய கன்சர்னை எடுத்து கொடுத்ததுல எனக்கும் பங்களிப்பு இருக்கு. நான் யுத்தம் கடைசி முடியும் மட்டும் முல்லைத்தீவு பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளராக இருந்ததால அங்கால நடந்த தொடர்புகளும் இது சம்பந்தமான பெர்மிஷனை வந்து எல்டிடில இருந்து பெற்றுக் கொடுத்த ஆக்களை நானும் ஒரு ஆள். அப்படி செய்து கொண்ட ஒரு திட்டத்தை யுத்தம் கவனிக்கப்பட்ட பிறகு வடக்கு மாகாண சபை வந்தவுடனே நாங்கள் மூல காலத்தோட முதலமைச்சரை வரவேற்று தமிழ் அரசு மலர்ந்தது என்று கதைச்சு நாங்கள் கடைசியா அந்த மலர்ந்த தமிழரசு எங்களுக்கு ஒன்றும் செய்யல, தங்களுக்கு அடிபட்டதை தான் முடிஞ்சது. கடைசியா அவை தடுத்த திட்டத்துல இது இரண்டமடு திட்டம் ஒன்று, அடுத்தது இந்த வீட்டு திட்டம் ஒன்று. கடைசியா நாங்கள் என்னத்தை கடைசியா செய்து நாங்கள் எங்களுக்குள்ள அடிபடுறதும் எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்த ஆக்களை புரிச்சு வேற பிரிவுகளாக வச்சுக்கொண்டும் இன்றைக்கும் அதைத்தான் தொடர்ந்து கொண்டு போகிறோம். இப்போது இன்று நாங்கள் பொருண்மையம் நிகழ்ச்சிக்காக நேர்காண்டு கொண்டிருக்கின்றோம் மூத்த கல்விமானும் சிவில் மற்றும் நீரியல் வள ஆலோசகரும் பொறியியலருமான கலாநிதி சுப்பிரமணியம் சிவகுமார் அவர்களை. சார், இப்போது நாங்கள் இந்த நீர் வளங்கள் பற்றி பேசி கொண்டிருக்கும் போது அண்ணளவாக வடக்கு கிழக்கில் 5,70,000 ஊழியர்கள் இந்த தொழிலை நம்பித்தான் இருக்கிறார்கள், விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறார். அது கிட்டத்தட்ட தொடர்ந்து 50% மொத்த தொழிற்படைன்னு 50% கிட்ட அரைவாசி வருகிறது. அப்போ தொடர்ந்தும் நாங்கள் இந்த நீர் பயன்பாடு, நீர்வளம் இது சார்ந்த விடயங்களை கரிசனை காட்டாமல் இருக்கும்போது தொழில் ரீதியான பாதிப்பும், அதாவது நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு
வீட்டிலையும் இருக்க பொருளாதார பாதிப்பு. ஏன்னா அவர்களோட தொழிலை நம்பித்தான் அவர்களுடைய குடும்பம் இருக்கும், குடும்பத்தின் வளர்ச்சி இருக்கும். இவை தடைப்பட்டு கொண்டிருக்கும் போது இதனால் தான் மட்டக்களப்பு முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்தோர்கள் தொடர்ந்தும் இந்த வறிய நிலைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கா சார்? தொடர்ந்து இந்த முறையும் இந்த பூவை இண்டெக்ஸை பார்க்கும்போது இந்த மாவட்டங்களில் தான் கூடுதலான பாதிப்புகள் இருக்கு. இதற்கு மூல காரணம் அப்ப இங்க சுழற்சி முறையில் இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்ப இதுல நிச்சயமாக இது நல்லொரு கேள்வி நீங்கள் கேட்டது. ஆனா இதுக்கும் நீர்வள பயன்பாட்டுக்கும் எனக்கு தொடர்பு படுத்த தெரியல. அதாவது விவசாயத்துல, அதாவது விவசாய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எங்களோட வடக்கு கிழக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட மொத்த ஒர்க் ஃபோர்ஸ் ஒரு 20க்கும் 30% இடையில சராசரி இருக்கும். அந்த கிட்டத்தட்ட எங்களோட பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் வந்து அந்த விவசாயம் சம்பந்தமான தொழில்துறையில இருக்கணும். அந்த விவசாயம் சம்பந்தமான தொழில்துறை வந்து முக்கியமா நீர்ப்பாசனம் அதில் எடுத்தமா இருந்தால் காலங்காலமாக ஈவன் யுத்தம் நடந்த காலத்துல கூட உலக வங்கி இந்த உதவியில நியா பண்ற திட்டம் இருந்தது. நார்த் ஈஸ்ட் இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் இருந்தது. பேருந்து ரெப் என்று சொல்லி என்ன ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. பேருந்து என்ரிப் பண்ற ப்ராஜெக்ட் இருந்தது. அது நான் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்தேன். அதே மாதிரி நெகோட் கேர் வேற ப்ராஜெக்ட். இது எல்லாத்தையும் விட வந்து ஜைகா ப்ராஜெக்டால எல்லாம் நியாயமான வெளிநாட்டு காசுகள் வந்து இந்த நீர்ப்பாசன விவசாயம் சம்பந்தமான விடயங்களுக்கு முதலீடு செய்யப்பட்டது. அப்ப அதுல பிரயோசனம் இல்லாமல் திரும்ப வெளிநாட்டு நிறுவனங்கள் அதுல முதலீடு செய்ய இல்லை. ஈவன் அதுக்கு பிறகும் வந்து டேம் சேஃப்டி ப்ராஜெக்ட் சொல்லி ஒன்று இருக்குது. இப்ப என்ன ஒரு ப்ராஜெக்ட் வந்து வேர்ல்ட் பேங்க்ல இருந்து வரப்போது டிராவல். அதே மாதிரி ரிவர் பேசின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. இப்ப என்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது. அப்ப விவசாயம், அதாவது நீர்ப்பாசன விவசாயம் சம்பந்தமானவும் விவசாயம் நவீனமயமாக்கல் சம்பந்தமாகவும் உலக வங்கியால பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. அது வந்து மக்களை சென்றடைந்து கொண்டு இருக்குது. ஆனா அந்த மக்கள் வந்து அந்த புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி ஒரு ஃபாஸ்டா மூவ் பண்ண இல்லையே ஒழிய அந்த திட்டங்கள் ஃபெயிலியர் என்று நாங்க சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கைக்குள்ள 2 விடயங்கள் நடந்தது. ஒன்று வந்து கொரோனா வந்தது, ஒன்று வந்து யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு கொரோனா வந்தது, எக்கனாமிக் டவுன்ஃபால் ஒன்று வந்தது. இந்த இதுகளும் வந்து இந்த மக்களை வந்து நாட்டில இருக்காமல் வெளியில போக வைக்க தூண்டினதால கன இளைஞர்கள் வந்து இந்த தொழில்துறைக்கு போகாமல் வெளியில போக வேணும் என்ற ஒரு கன்செப்டோட இருந்ததால அவர்கிட்ட நெக்லெக்ட் பண்றோம். நீங்க யாழ்ப்பாணம் எடுத்தாலும் பன்னி எடுத்தாலும் இப்ப லேபரர்ஸை பிடிக்கிறது பெரிய கஷ்டம். இப்ப நான் ஒரு ஃபார்ம் ஒன்று நடத்துறேன். என்ற ஃபார்முக்கு லேபரை பிடிக்கிறது சரியான கஷ்டம். சில நேரம் 3000-3500 கொடுத்தும் ஆக்களை பிடிச்சு அவைகளை கொண்டு வேலை செய்து எடுக்கிறதுக்கு என்ன முதல்ல சூப்பர்வைஸ் பண்ண 2 பேரை பிடிச்சிட்டு அவருக்கு சூப்பர்வைஸ் பண்ண 3வது ஆளை போடும். அப்ப அந்த கிட்டத்தட்ட அந்த எங்கட மென்டாலிட்டி சேஞ்சஸ் வந்து நாங்க லேபர் ஒர்க் செய்ய விருப்பம் இல்லை, வெளியில கிதியா போகணும், அல்லது ஒரு வெரி ஷோர்ட் ஈஸி கேஷா எதுவும் செய்ய பாக்குற ஒரு தன்மை உண்டு எங்களுடைய கூட வளர்ந்து கொண்டு வருது. இதாலதான் எங்களோட இண்டெக்ஸ்கள் குறையுதே ஒழிய நீர்ப்பாசன விவசாய இதுகள் முழுசா நாங்க கைவிட்டுட்டோம், அது கவனிக்கப்பட இல்லை என்றது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் புதிய டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணி நீர் முகாமைத்துவம் செய்து நீரை சிக்கனமா பயன்படுது, அந்த நீரை வேற தேவைகளுக்கு கொடுத்து, அதாவது இண்டஸ்ட்ரி மற்ற தேவைகளுக்கு கொடுத்தா ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணினாலும் எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். அண்மையில வேற இருக்கிற உலக வங்கி திட்டத்தில் அவைகள் அதைத்தான் சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு காசு தர மாட்டோம், அதாவது ஜாப் கிரியேஷன், அதாவது வேலை வாய்ப்பை கூட்டுற தொழில்துறைக்கு உலக வங்கி உதவி செய்யக்கூடும். அப்ப உண்மையா என்னென்றால் நாங்கள் நெடுக ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓடுறது மாதிரி ஒன்றுக்குள்ள இருக்காமல் we have to come out of the box. அதுக்கு வெளியில வந்து பலவிதமான தொழில், அதாவது டெக்னாலஜிகளையும் நாங்க பாவிச்சு சிக்கனமான நீர் பாவனைகளை பாவிச்சும் எங்களோட நீரை சிக்கனமாக்கினமா இருந்தா நிச்சயமா நாங்கள் அந்த உண்மையா அந்த நீர் வந்து அதுதான் விவசாய தேவைக்கு அந்த உரிய விகிதத்துல போகுமா இருந்தா எங்களோட வேலை வாய்ப்புகள் எல்லாம் சரியான கூடும். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கமக்காரர் எடுத்தா தன் மகனை கமக்காரரை கொண்டு போறேன்னு சொல்ல மாட்டேன், அவர் இன்ஜினியர் ஆக்க போறோம் டாக்டர் ஆக்க போறோம் தான் சொல்லி வேற ஒழிய சொல்ல மாட்டேன். ஆனா சில இடங்கள்ல மாறி நடக்குது. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வந்து அதை நோக்கி வளர்க்கணும் என்ற அந்த ஆட்டிடியூட் வந்து நம்மகிட்ட இருக்கு. அப்ப அப்படியான ஒரு திசையை நோக்கி எங்களை கொண்டு போக வேணும். அதுதான் எங்களுக்கு தேவை.
சார் இப்ப இதே கேள்வியில இன்னும் ஒரு ஒரு பதிலும் இல்லது இன்னொரு கேள்வியும் இருக்குன்னு சொல்லாமே. இப்ப 50 வீதம் ம். விவசாயத்துல தங்கி இருக்கிறதுனால இந்த வறிய நிலைக்கு மக்கள் இருக்கிறாங்களா? தொடர்ந்து அவர்கள் இல்ல, இல்ல. அப்படி சொல்லியே அப்போ நான். அப்படி சொல்லியே. இப்ப பாருங்க விவசாயம் செய்யறாங்களுக்கு கன மானியங்கள் இருக்கு. ஆம். நானும் ஒரு விவசாயி. நானும் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன். நான் ஒரு ஃபார்ம் ஒன்று நடத்துறேன். விவசாயத்தால வறுமை நிலையில இருக்கிறோம் என்று சொல்றதை உண்மையா ஏற்றுக்கொள்ள இயலாது. அதாவது விவசாயியா இருக்கிறவியல் அந்த விவசாயத்தோட மட்டும் நின்று கொண்டு அடுத்ததை நோக்கி போக விருப்பம் இல்லாததாலதான் அவைகள் ஒரு சின்ன இடத்துக்குள்ள கன்ஃபைன் பண்ணப்படுகிறது. அப்ப அதாவது வேல்யூ அடிஷன் அப்படி அடுத்த ஸ்டெப்பை நோக்கி அவைகள் போவினமா இருந்தா நிச்சயமா அவைகளும் அதுல முன்னுக்கு வருவினம். மற்றது நாங்களும் நெடுகவும் அந்த விவசாய விரிவாக்கம் என்று சொல்லிக் கொண்டு போகாமல் அடுத்ததை நோக்கியும் போக வேண்டும். விவசாயம் அல்லாத தொழில்துறைகளை நோக்கி நாங்க போக வேண்டும். அப்படி போனா தான் நிச்சயமா எங்களுக்கு ஒரு ஒரு பொருளாதார அபிவிருத்தி எங்களுக்கு வரப்பா. சரி, இப்ப இந்த அண்ணளவா 93 நடுத்தர தேக்கங்களும் அதே நேரத்துல 2300க்கும் மேற்பட்ட சிறிய தேக்கங்களும் இருக்கின்றன. அதுல 1100 தேக்கங்கள் வந்து புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய சூழல் இருக்குன்னு சொல்றார்கள். இப்படி பார்க்கும்போது இது 8 மாவட்டங்களினுடைய மொத்தம். அப்ப இப்படி பார்க்கும்போது வடக்கு கிழக்கு எந்த நிலையில இருக்கு சார்? அதுல நீங்க மிகவும் பண்பட்டவர். அதனால் உங்களுக்கு அது சிறப்புற தெரியுமா? நான் 83ஆம் ஆண்டு அம்பாறையில வேலை செய்த காலத்துல அம்பாறை பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பணிமையில நீர்ப்பாசன பொருளா சேர்ந்த காலத்துல அதை சொல்ற VIR வில்லேஜ் இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் என்று சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது இலங்கை முழுத்திற்கும் அமல்படுத்தப்பட்டது. அது அந்த கான்செப்ட் என்னன்னா சிறிய குளங்கள் வில்லேஜ் டேங்க்ஸ்களை வந்து அவைகளை புனர் நிர்மாணம் செய்கிறது. அது நடந்து கொண்டிருந்தது. பேருந்து TIMB டேங்க் இரிகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் என்று சொல்லி அந்த ப்ராஜெக்டும் வடக்கு கிழக்குல நடந்து கொண்டிருந்தது. பேருந்து யுத்தங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த பெரிய இரிகேஷன் ஸ்கீம் பேருந்து மேஜர் இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் MIRP அதுவும் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த MIRP நடந்து கொண்டு இருக்கக்குள்ளதான் ஓரளவுக்கு யுத்தம் வந்தது. எனக்கு அந்த சரியான எக்ஸாக்ட் அந்த பிரச்சனைகள் வர தொடங்கினதால கொஞ்சம் நீர்ப்பாசன அபிவிருத்திகள் தடைப்பட்டது. பேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்கள் நீர்ப்பாசன அபிவிருத்தி மிகவும் குறைஞ்ச மட்டத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு திரும்பவும் இந்த NIRP NIRP என்றது நேஷனல் இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் நார்த் ஈஸ்ட் இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் சொல்லி வந்தது. NIRP நேஷனல் இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து இலங்கை முழுக்கக்கும் வந்தது. பேருந்து அந்த சந்திரிகா அரசாங்க காலத்துல அரசாங்கங்களுக்குள்ள பேச்சு நடக்க NIIAP நார்த் ஈஸ்ட் இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் இதெல்லாம் எல்லாத்திலையும் பெரிய டார்கெட் ஆயிருக்குது இந்த மைனர் டேங்க் தான். அதாவது நீங்க சொல்ற சிறு குளங்கள் தான். பேருந்து நாங்கள் ரெப் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. ஜெயிக்கா இப்படில கன ப்ராஜெக்ட் நடந்தாலும் இதுல ஒரு கவலையா சொல்ல வேண்டிய விடயங்கள் இந்த நிதிகள் வந்து சரியான வழியா அபிவிருத்தியில கண்டிருக்குமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு குளமும் வந்து அபண்டனா விட்டுருக்க தேவையில்லை. சில நேரங்கள்ல ஒரு குளம் 3 ப்ராஜெக்டால செய்ததும் இருக்கு. சில இடங்கள்ல வந்து குளமே இல்லாத இடத்துல ரீஹபிலிட்டேஷன் செய்தது இருக்கு. இப்படி கன பிரச்சனைனாலதான் இந்த மைனர் டேங்க் வந்து இன்னும் முழுமையா புனரமைக்கப்பட இல்லையே ஒழிய வடக்கு கிழக்குல நான் சம்பந்தப்பட்டு நிரம்ப மைனர் இரிகேஷன் டேங்க் வந்து புனரமைக்கப்பட்டது. இந்த புனரமைப்புகள் செய்தவைகள் எல்லாம் வந்து நீர்ப்பாசன திணைக்களம் செய்தது, அக்ரிகரியன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செய்தது. அநேகமான வேலைகள் இந்த ஒப்பந்தக்காரர் அந்தந்த கமக்காரர் அமைப்புகள் தான் இருந்தது. அப்ப இவியல் எல்லாரும் செய்த முறையற்ற விடயங்களாலதான் இன்றைக்கு குளங்கள் இப்படி போயிருக்கே ஒழிய இந்த குளங்கள் வந்து நாக்கு கடை இல்லை. எனக்கு இதுக்கு மேல இதுல நான் சொல்லலாம தெரியல. இது ஒரு நிர்வாக முறைகேட்டாலதான் இந்த அளவுக்கு வரையிலேயே ஒழிய நிதிகள் தாராளமா வந்து கொண்டிருந்தது. இவ்வளவு நிதியையும் நாங்கள் கணக்கு பார்த்தமே இருந்தால் இந்த சிறு குளங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பவுனால கட்டி இருக்கலாம். அந்த அளவு காசு வந்தது. சும்மா சுருக்கமா சொல்றதில் வந்து இந்த பொன்முட்டை அதாவது இந்த 13வது அரசியலமைப்பு சட்டம் வந்த உடனே அந்த மாகாணத்துக்குள்ள உள்ள நீர்ப்பாசன அமைப்புகள் எல்லாம் மாகாணத்துக்கு கொடுக்கணும், இந்த ப்ராவின்ஸ் இல்லாம கொடுக்கணும் என்று வந்தது. ஆனா இதுல இந்த மைனர் டேங்க் மட்டும் கொடுக்கல, சிறு குளங்கள் மட்டும் கொடுக்கல மத்திய அரசு. ஏனென்றால் அது பொன்முட்டை இடுற வார்த்தை என்று சொல்றது, மிச்சம் விளாங்க மன்னிக்கிறேன். ஆஹா,
இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. அப்படின்னா சார், இப்ப நீங்க உங்களோட காலகட்டத்துல நீங்க இதன் பல திட்டங்களில் படிப்பாராக இருந்த அனுபவத்துல நீங்க ம். குறிப்பாக இந்த மத்திய அரசு வடக்கு கிழக்குக்கான இந்த நீர்வள அபிவிருத்திக்கான தடையாக இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நான் இல்ல இப்ப இது நோர்வேல தடையாக இருந்த, அதாவது மத்திய அரசு நிதி வந்து எங்களுக்கு தாராளமா வந்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நிதி விடுவிப்புகள் இருந்தது. இப்ப கூட நியமன ப்ராஜெக்டுகள் வடக்கு கிழக்குல நடந்து கொண்டு சார் அதே மாதிரி மற்ற கேள்வியும் கேட்கலாம் தானே சார்? இப்ப மத்திய அரசால மாகாண அரசுக்கு கொடுக்கப்பட்ட பணத்துல குறைந்தபட்சம் அது சரியாக பயன்படுத்தினான்னு கேள்வியும் கேட்கலாம் தானே? பயன்படுத்தப்பட இல்லைன்றதை நான் சொல்ல வேண்டும். அப்ப இதுல அதாவது மத்திய அரசோ மாகாண அரசோ அந்த நிறுவனங்கள், அதாவது இந்த நீரோட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட நிதி மூலங்களை சிக்கனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தப்படவில்லை. அதாலதான் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அபிவிருத்திகள பாதிப்புகள் இருக்கின்றது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலை. அதுதான் உண்மையா நடக்குது. அப்ப அப்படி என்ன சார்? மத்திய அரசு தாராளமா எங்களுக்கு நிதி தந்தேன்னு சொல்ல மாட்டோம். சில இடங்கள்ல நிதிகள் திரும்பி போன சம்பவங்களும் இருக்குது. அப்ப சார் விரல் நீட்ட சொல்றதா இருந்தா நாங்க எங்களுக்கே விரல் நீட்ட வேணும்ன்றதா உங்களோட கருத்து? கிட்டத்தட்ட அப்படித்தான். சார் இப்ப 80க்கு முன்னர் எல்லாம் மிளகாய், வெங்காயம், தானியம், பருப்பு இப்படி தனித்துவமான பயிர் வளர்ப்புகள் வடகிழக்கில் இருந்தன. இன்று அவை மிக பாரிய அளவில் பின்னடைவாகி இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு கட்டத்துல நாங்க தன்னிலை பொருளாதாரம் கொண்டவர்கள், வடக்கை சேர்ந்தவர்கள், யாழ்ப்பாணத்தான் தன்னிலை பொருளாதாரம் கொண்ட ஒரு பெருமிதமே எங்கள்கிட்ட இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு அது இல்லை. இதை மீட்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க உங்களோட அனுபவத்துல? நான் ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு நான் சின்ன ஒரு தரவு சொல்றேன். அதாவது 80கள்ல வந்து 40% மிளகாய் வந்து, அதாவது பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய் என்ற ப்ரொடக்ஷன் வந்து இலங்கை தேவைக்கு அவ்வளவு வீதம் வடகிழக்குல உற்பத்தி செய்யப்பட்டது. 80% வெங்காயம் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனா உப்ப வந்து கிட்டத்தட்ட மிளகாய் 30% தான் உப்ப உற்பத்தி செய்யற வடக்குல. அது வெங்காயம் கிட்டத்தட்ட 70% தான் உப்ப நடக்குது. இதுக்கு காரணங்கள் வந்து 2 விதமா சொல்லலாம் வந்து சார். அதுலயும் சார் மன்னிக்கணும், இடையூறுக்கு சார் மன்னிக்க வேணும். அதுவும் நாங்க அழகா சொல்லணும் மக்களுக்கு என்னன்னா, அதுவும் மொத்த பயன்பாடு அல்ல, மொத்த தேசிய உற்பத்தியில தான் இத்தனை வீதம். ஏன்னா மொத்த பயன்பாடு வரும்போது சார் இறக்குமதி மிக அதிகம். அதையும் நாங்கள் இங்கே பதியோடு உற்பத்தியில முந்தி வந்து 40-80 மிளகாயம் வெங்காயம் இருந்தது வடகிழக்குல. இப்ப வந்து மிளகாயம் வெங்காயம் 30-70 குறைஞ்சிருக்கு. இது 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து இந்த பெரிய வெங்காயத்தின் இறக்குமதியும் இதை கொஞ்சம் குறைச்சது. மற்றது அன்டைம்லி இம்போர்ட்டும் வந்து இதை குழப்பம் சில நேரங்கள்ல. அதாவது இங்க அறுவடை செய்யற நேரங்கள்ல அது காலங்காலமா அது ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல விலை கூடுதல் டக்குனு இறக்கலாம். அந்த டைம்ல வெட்டு காலமா இருக்கு சில நேரம், அதாவது ஹார்வெஸ்டிங் டைமா இருக்கு. அப்ப அப்படியான சில இதுகளால மற்றது இப்ப உள்ள பிரச்சனை, லேட்டஸ்டா உள்ள பிரச்சனை, இந்த தொழிலாளர் தட்டுப்பாடு பெரிய பாரதூரமான பிரச்சனை. நான் எல்லாம் ஒரு இன்டர் கிராப்பிங் எல்லாம் பல பயிர் செய்தேன். நான் உட்பாதனை எல்லாம் குறைச்சு கொண்டு வந்துட்டேன். ஏனென்றால் ப்ராப்பரா லேபரர்ஸ் எங்களுக்கு பிடிக்கல. அதுங்களுக்கு தேவையான நேரம் லேபரர்ஸ் பிடிக்கல. அது பிடிச்சாலும் அவங்களை கொடுக்குற கூலி சரியான கூட வர்றதால எங்களால அந்த பிரேக் ஈவனுக்கு கூட போகலாமல் இருக்கும் சில பயிர் நடவடிக்கைகள் வந்து. அப்ப நாங்கள் என்னன்னா இன்னொரு விதம் என்ன, அந்த புதிய தொழில்நுட்பங்களை பாவிச்சு நான் லேபர் இன்டென்சிவ் ப்ராஜெக்டை நாங்க கொண்டு போனதா இருந்தால் இதுவெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றமா செய்யலாம். ஆனா இப்ப வந்து அந்த அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் கொண்டால கண்ட விஷயங்கள் கிராண்டா கொடுப்படுது. அப்ப இந்த கிராண்டா கொடுபடைகளை எல்லாரும் செய்யணும். அந்த கிராண்ட் நின்ற உடனே அந்த சஸ்டைனபிலிட்டி இல்லாம, அப்ப உண்மையா கிராண்ட்லயே ஒரு ப்ராஜெக்ட் நடந்து கிராண்ட் முடிஞ்ச உடனே சஸ்டைனபிள் இல்லை என்றால் இந்த ஓவராலா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர். சார் கிராண்ட் என்ற சொல்லே ஒரு விஷயத்தை சஸ்டைனபிலிட்டிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு புஷ்அப் தான். சாதாரணமா மானியம் என்பது அந்த கிராண்ட் நிக்கிற டைம்ல சஸ்டைனபிளா இருக்கும். எப்ப கிராண்ட் வெளிக்கிட்டதோ கிராண்ட் நின்றுட்டதோ அது அப்படியே அழிஞ்சு போடுவ. அது இப்ப உள்ள ஒரு பெரிய பாரதூரமான, அதெல்லாம் அந்த கிராண்ட் கொடுக்க கூடாது, கிராண்ட் போபியா வந்து கூடாது என்று சொல்ற கன்செப்ட். நான் அதுல ஒரு தீவிரமா இருக்கிறேன். கிராண்ட் கொடுக்க கூடாது சார். இப்ப நீங்க
ம்? சார் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தில் இப்போ விவசாயி சார் அதை சாதாரண விவசாயி பயிரிடுவார், அதை சரியான முறையில் ம், செய்வார், நல்ல ஒரு ம், அறுவடை எடுத்து கொடுக்கறது அவற்றை வேலையாக இருந்தால் விவசாய ம். துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தானே சார் தொடர்ந்து தக்க நிலைக்கு அல்லது சஸ்டைனபிலிட்டிக்கு தாங்கு திறனை கொண்டு நடத்துறதுக்கான அமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியாக்கள். அப்போ இங்கே அது இல்லாம அதிகாரிகளினுடைய சிரத்த குறையன்னு நினைக்கிறீங்களா சார்? அதையும் இல்ல நாங்கள் நாங்க பேசத்தானே வேணும். இல்ல அதாவது இப்படித்தானே, அதாவது ஒரு ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை நாங்கள் கண்டினியூ பண்ண வேணுமா இருந்தால் அதுல முக்கியமான கம்போனன்ட் மார்க்கெட்டிங் ஒன்று ஒன்று அந்த பயிர் நடக்கிற காலத்துல இருக்கிற ஃபெர்டிலைசர் ரிலேட்டடான அட்வைஸ், பெஸ்டிசைட் ரிலேட்டடான அட்வைஸ். அடுத்தது ஹார்வெஸ்டிங் பிறகு போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேஸ்ட குறைக்கிறது. அடுத்தது மார்க்கெட்டிங் அல்லது வேல்யூ எடிஷன். அப்ப இந்த செயினை எங்களோட அரசு நிர்வாகமோ அல்லது இந்த அதிகாரிகள் சரியா கண்காணிச்சு கொண்டு போமா இருந்தால் விவசாயி ஒரு திறமையான ஒரு இதை தொடர்ந்து மானிட்டர் பண்ண ஒரு சஸ்டைனபிளா இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க, ப்ரொஜெக்ட் கொண்டு வரும், அந்த ப்ரொஜெக்ட்ல என்ன சொல்லப்படுதோ அதை செய்து கொண்டு போறது. அந்த அது முடிஞ்ச உடனே நாங்க அதை பற்றி மானிட்டர் பண்றோம், அதனால அப்படியே கையை விட்டுறோம். அப்ப அதனாலதான் எங்கேயோ இடத்துல குழம்பிடும். சில நேரம் ஃபெர்டிலைசருக்கு ஒரு கிராண்ட் கொடுப்படும், அந்த ஃபெர்டிலைசரை பாவிச்சவே செய்வினம். பெஸ்டிசைட் கொடுப்படும், அது முடிஞ்சிடும். ஹார்வெஸ்டிங் முடிஞ்ச உடனே காவிச்சு அதை வேற வேற இன்ஸ்டிடியூட் பிடிச்சு அந்த மார்க்கெட்டிங்கு ஒரு அரேஞ்ச்மெண்டோட செய்திருக்கணும் ப்ரொஜெக்ட் காலத்துல. ஆனா ப்ரொஜெக்ட் முடிஞ்ச பிறகு அந்த அரேஞ்ச்மெண்ட் இல்ல அல்லது அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு நடத்த ஏல இல்லை என்றால் எங்களுக்கு அந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இல்லாம தான் போக பார்க்குது. கன இடங்கள்ல எங்களோட ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. சார் இப்போ பனை, முந்திரி போன்ற உலர் வலய தாவரங்கள் பெரிய அளவில் இந்த வடகிழக்குக்கு உதவலாம். ஆனால் அது எந்த அளவு தூரத்தில் இப்போ இருக்கு சார்? எனக்கு இதுல அவ்வளவு தூரம் எனக்கு அது சொல்ல தெரிய இல்லை. இப்ப நாங்கள் கொண்டாச்சியில பெரிய ஒரு கஜு ஃபார்ம் ஒன்று இருந்தது, கஜு கோஆபரேஷனுக்கு. அதே மாதிரி வெள்ளாங்குளத்திலையும் ஆல்ரெடி கஜு கோஆபரேஷனுக்கு இருந்தது. அதை டெவலப் பண்ணி எல்டிடி பெருசு ஃபார்மா நடத்தி கொண்டு இருந்தது. அது திருப்பி ராணுவம் இந்த பாதுகாப்புல அந்த ஃபார்முகள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா அதை மக்களுக்கு கொடுக்குற ஒழுங்குகள்ல என்ன இழுபறிகள் இருக்குது. இந்த ஒரு ஃபார்மும் மக்களுக்கு விடுவிக்கப்பட இல்லை. அப்ப அந்த ஏரியா உண்மையா அந்த மேற்கு கரை ஏரியா கொண்டாச்சியில இருந்து, கொண்டாச்சி மன்னார் புத்தளம் போர்டர் கிட்ட இருக்கும், அங்க இருந்து இங்க திருக்கேஸ்வரம் வெள்ளாங்குளம் பூனகிரி வர்ற அந்த ஸ்ட்ரெச் கஜுவுக்கு ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஏரியா. கஜு கோஆபரேஷன் அதுக்குள்ள முந்தி கணக்கு நடந்தது. ஈவன் எல்டிடி இந்த டைம்லயும் அவைகள் கணக்கு கஜு நட்டெல்லாம் இருந்தது. அப்ப இதுகள் இந்த நிலங்கள் மக்களுக்கு பகிர்ந்தளிச்சு அல்லது ஒரு மக்களோட பங்களிப்போட அந்த தோட்டங்கள் பராமரிக்க வெளிக்கிட்டால் நிச்சயமா அது பிரயோஜனம் எடுக்கக்கூடியதா இருக்கு. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல கஜு பெரிய லெவல்ல இருக்குது. அது இப்பயும் அந்த டெவலப் ஸ்டேஜ் தான் இருக்குது. அதுல பெருசா பாதிப்பு இல்லை. இங்கால பிரைவேட்டா கஜு ஃபார்ம்ஸ் சொல்லி பெருசா இல்லை. இப்போ ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னர் இந்த பண அபிவிருத்தி சபை பெரிய அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்தல் உத்திகள் எல்லாம் பயன்படுத்தி செய்ததை பார்க்குறோம். இன்றைக்கு தக்க வள பனை உற்பத்தியின் விளைவுகளை மக்கள் பருவத்தில் இன்னும் இடையூறுகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன முற்று முழுதாக அதை சரியாக செயற்படுத்துறதா தெரியல. இங்கேயும் இந்த செயற்பாடுகள் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட வேணும்ன்றதுதான் பதிலாக இருக்கும். என்ன சார், அது செஞ்சால் தான் வரும், இல்லாட்டி வராது. நிச்சயமா இதுல சிரிப்புக்குரியது என்னென்றால் இந்த பல்மேரா டெவலப்மெண்ட் போர்ட் 100% அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு. 100% அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு. எனக்கு கேள்வியிலேயே பதில் தெரிஞ்சுதான் சார் கேட்டேன். கூட 3 பேர் 3-4 பேர் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்ப இது ஓரளவுக்கு ஒபியஸா விளங்க வேணும் என்ன உண்மையா நடக்குது. சில நேரம் அங்க இருக்கிற ஒரு குரூப் தங்களுக்கு ஏற்றதாக தலைக்கு வரும் மட்டும் வெறுவைகளை கலைக்கிற ஒரு ஆட்டிடியூட்ல அவை இருக்கலாம். அல்லது அதை வடிவா ஸ்டடி பண்ணாமல் சில நியமனங்கள் நடக்குது தெரியல. ஒவ்வொரு அரசாங்கம் வந்த உடனேயும் எங்களோட வடக்காக்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்கல அந்த பல்மேரா போட்டு அதுக்குள்ள சேர்ந்துருக்கும். திக்கத்தில் ஒரு வடிசாலை இருக்கு, அது முந்தி மிகவும் வடிவாக இயங்கினது, நயத்தோட இயங்கின ஒரு வடிசாலை. ஆனா இன்றைக்கு அது என்ன, அது மிக கூடின பிரச்சனைகளும் நடக்குது. உப்பகூர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலையும்
அந்த சில விடயங்கள் வந்து எங்களுடைய நாங்களே அதுல குழப்புற மாதிரி கிடக்கும். சார் நீங்க அல்லது சொல்லிக்கதான் நாங்கள் குழப்புறத மற்றவர்கள் பயன்படுத்துகிறோமோ தெரியல. நீங்க சொல்லிக்கதான் புரியுது. யுத்த காலகட்டத்தில் திக்கத்துல மென்பானங்கள் கூட தயாரித்து இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல. அப்ப இப்ப அது அப்படி இருக்கிறது என்று சொன்னா உண்மையா நீங்க சொன்ன மாதிரி இதுக்குள்ள அரசியல் தான். வேற என்ன என்ற கேள்விதான் மிச்சம் பெறுது. அதாவது எங்கட வடக்கு எனக்கு அந்த கிழக்க பற்றி நான் இப்ப சொல்ல தெரியல. இப்பத்து நிலைமை நான் கிழக்குல இருந்து இங்க வந்து கண்ணாலா கொடுக்குறது 15-20 வருஷம் கிழக்கோட தொடர்பு பெருசா எனக்கு இல்லை. ஆனா இப்ப நான் கிழக்கு இந்த நீர் வளம் சம்பந்தமா ஒரு ரிசர்ச் ஒன்று செய்து கொண்டு புத்தகம் ஒன்று வெளியிடுறது கொள்முதல் செய்து கொண்டு இருக்கிறேன். அநேகமா முடிகிற நிலைக்கு வந்து கொண்டிருக்கு. நான் ஒரு ஆன்லைன் மேகசின் ஒன்றுக்கு அதை தொடர்ச்சியா எழுதி கொண்டு வந்து கடைசியா அது ஒரு ஆர்டிக்கல புத்தகமா மாத்திர கொழும்பு கொடுத்தேன். ஆனா வடக்கு எடுத்தமா இருந்தால் வடக்கு கன அபிவிருத்தி எழுந்த குழப்பவாதிகளை நாங்க தேசியம் என்ற ஒரு சொல்ல கதைச்சு கொண்டு அதோட போறவைகளுக்கு தேவையில்லாத பட்டங்களை கொடுத்து கொண்டு போறதுதான் இந்த வடக்கு அபிவிருத்தியில வந்து கணக்கு பின்னடைவுகளை வருது. அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் இல்லை. நாங்கள் வந்து ஒரு விடயத்தை யதார்த்தமா முழுசா அனலைஸ் பண்ணாமல் ரெயின் ஓடினா ஆமிக்கு ஓடுதுன்றது, இரண்டமடுவால தண்ணி எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு நேவிக்கு போகும் என்று சொல்றது, ஆடிட்டோரியம் கட்டினால் எங்களுடைய ஆக்கள் வேலை செய்ய மாட்டேன் மற்றவன் வருவான் என்று சொல்றது, மயிலட்டி துறைமுகம் கட்டினால் மயிலட்டி துறைமுகம் கட்டினால் மல்டி போட் ஃபிஷஸ் தெற்கில் இருந்து வருவனம் என்றது, இப்ப பருத்துறை துறைமுகம் கட்டினால் அது வரும் என்று சொல்றது. இது வந்து ஹைலி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அன்வான்டட் நேஷனலிசம், லோக்கல் நேஷனலிசம். இதுகளால தான் எங்களோட அபிவிருத்திகள் வந்து ஈவன் வீட்டு திட்டத்துக்கு அதான் நடந்தது. வீட்டு திட்டத்துக்கு சுவாமிநாதன் கொண்டு இருந்தார் என்றது மட்டுமில்லை, இங்க ஒரு பக்கம் ஆதரிக்கணும் நான் எதிர்ப்போம். கிட்டத்தட்ட நல்ல ஒரு வீடு நல்ல வசதியா வடிவா செய்யணும். 4 வீடு உப்பையும் வடிவா இருக்கு, போய் பார்க்கலாம். கோப்பாயில் ஒரு வீடு இருக்கு, தெல்லிப்பள்ளி இருக்கு, 4 இடத்துல சாம்பல் கட்டி கொடுத்துருந்தோம். அப்ப எங்களுக்கு வந்து வர்றதுகளுக்கு பிழை பிடிக்கிறத மட்டும்தான் நாங்கள் தொழிலா கொண்டு போறோம். அதை ஏதோ ஒரு விதமா உணர்ச்சி பூர்வமாக்கி அதுக்கு எதிரான நிலையை உருவாக்குறதால தான் எங்களோட அபிவிருத்தியில் நியாயமா பின்தங்கி கொண்டு இருக்கிறோம். சார் நீங்க அந்த உலர் வலயம் என்று சொல்லிக்க நீங்க சொன்னீங்க மன்னார் அந்த போர்டர் மரிச்சு கட்டி என்ன புத்தளம் மன்னார் போர்டர் மரிச்சு கட்டியிலிருந்து அதே நேரத்திலிருந்து பூனாரி மட்டும் ஒரு மிகப்பெரிய வளம் இருக்கு. அதே இடம்தான் சார் கூடுதலா வெள்ளப்பெருக்கும் உள்ளாகிறது. நாங்கள் அடிக்கடி பயணிக்க வெள்ளம் கூடுதல் மழை வரும் போது வெள்ளத்துக்கு கூட வர்ற இடமாவது இருக்கு. அது கிட்டத்தட்ட 35% அரசால இந்த வடக்கு மாகாணத்துல வந்து வனத்துக்காக ஒதுக்கப்பட்ட பிரதேசம் இருந்திருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு இதை சரியான இந்த வனப்பகுதி குறைந்ததுதான் காரணம் என்று சொல்ல முடியுமா சார்? இல்லாட்டி அப்படி சொல்லல. உண்மையா என்னென்றால் அதாவது மன்னர் அண்டிய அதாவது அருவியாற்று அண்டிய வெள்ளப்பெருக்கு வந்து எங்களுக்கு அருவியாற்றுல தான் வருது. அருவியாற்று இந்த வெள்ளம் வந்து எங்களுக்கு லோக்கல் கேட்ச்மெண்ட் உள்ள வெள்ளம் இல்ல. அது அருவியாருக்கு மேல் அருவியாறு அனுராதபுரத்துல இருந்து வருது, அங்கே மீன் தலையில இருந்து வருது. அதாலதான் அந்த வெள்ளப்பெருக்குகள் வருது. நாங்கள் இங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் 832 நினைக்கிறேன், 832ல இங்கால வந்தீங்கள் என்றால் எங்களோட பாலியாறு பரங்கியாறு நாயாறு இந்த 3 நாயாத்து வெளி என்று சொல்ற இடங்கள்ல வந்து வெள்ளப்பெருக்கு காரணம் வந்து எங்களோட பாலியாறு பரங்கியாறு வந்து முழுமையா டெப் பண்ண படையில்லை. அதாவது குளங்கள் கட்டி முழுமையா டெப் பண்ண படையில. அது டெப் பண்ண ஆயத்தப்படுத்தின காலங்கள்ல வந்து பிரச்சனையா தொடங்கினதால அது அந்த வனப்பகுதி அந்த இன்டென்ஸ் போர் ஜோனோடு அதுக்குள்ளே அம்பிட்டதால கிட்டத்தட்ட அப்படி வந்துட்டு. அப்ப இப்பதான் அதை டெப் பண்றதுக்கு ஒழுங்குகள் நடக்குது. ஒரு பாலியாறு ரிசர்வாயர் ஒன்று கட்டி அதுல கிட்டத்தட்ட 2000 அளவுல விவசாய நிலத்துக்கு கொடுக்குறதும் மிச்ச தண்ணிய வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்குறதுக்கும் ஒழுங்குகள் நடக்குது. அதுக்கு அடுத்த மாதிரி பாலியாறு பரங்கியாறு டிரான்ஸ்மிஷன் கனல் ஒன்று கட்டி கரம்புள்ளியான் அல்லது பவனிக்குளத்துக்கு அதை தண்ணியை கொண்டு அதுல இருந்து ஒரு வாட்டர் சப்ளைக்கு தண்ணி எடுத்து நாங்கள் அது மாங்குளம் டெவலப்மெண்ட், மாங்குளம் கேபிட்டல் டெவலப்மெண்ட், மாங்குளம் இண்டஸ்ட்ரியல் சோனுக்கு கொடுக்குறது என்ற மாதிரியான இப்பதான் அந்த டெப் பண்ற அந்த ஆலோசனைகள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த மெத்தது நீங்க என்ன கொஞ்சம் டீப்பா பார்த்தீங்களா இருந்தா இலங்கை அவரேஜ் காட்டு வளத்துல வந்து கூடின பெர்சன்டேஜ் வடக்குல தான் இருக்கு. எவ்வளத்த வளத்தை நாங்க அழிச்சாலும் அந்த அவரேஜ் ஸ்ரீலங்கா அந்த காட்டு வளத்தை விட எங்களோட காட்டு ஏரியா வந்து கூடுவாத்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 30% கூட. மிக ஆழமான
கருத்தால மிக்க தகவல்களை எங்களுக்கு தந்திருந்தீங்கள் சார். இவை அனைத்தும் சிந்திக்கப்பட வேண்டும். இப்போ நாங்கள் எப்போதும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஒன்றுதான், பரிமாறலாம். இந்த எதை எடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதில் இருப்பவர்கள் யார் என்று பார்த்தாலும் கல்விமான்கள் தான். இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே கல்வி என்பது வெறுமனே எதிர்ப்பது மட்டுமல்ல, அதன் மூலம் ஒரு ஆக்கத்திறனை உருவாக்குவதற்கான ஒரு அடையாளம் என்று. அதற்கு நல்ல உதாரணமாக நீங்கள் இருந்தீர்கள். உங்களுடைய அனுபவத்தை மாத்திரமல்ல, நீங்கள் அழகாக அதனை புரிந்து வைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் ஆற்றல் மிக்கதாக, திறன் மிக்கதாக மாறும்போதுதான் அது வளம் பெறும். இதுதான் யதார்த்தம். ஆகவே முதலீடுகள் வரும்போது அதை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு எமது கல்வி அறிவும் எமது மேன்மை அறிவும் பயன்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது எமக்குத்தான் வந்து சேரும். ஆகவே இதை நீங்கள் மிக ஆழமாக ஒவ்வொரு விடயத்தையும், அது மாத்திரமல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நீர்வள அனுபவத்தை ஒவ்வொரு இடமாக நீங்கள் சும்மா மேலே இருந்த ஒரு ட்ரோனை கொண்டு போய் மேலே விட்டுட்டு பார்த்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இதிலிருந்தே விளங்கி இருக்க வேணும் நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு யதார்த்த ரீதியாக இதில் பயணித்திருக்கிறீர்கள் என்று. உங்களுடைய அறிவும் உங்களுடைய மனமும் நிச்சயம் இந்த சமூகத்துக்கு வேண்டும். ஒரு ஊடகவியலாளர் என்னுடைய தனிய மாண்பான ஒரு கோரிக்கை. உங்களோடு உரையாடியது எனக்கு மிகப்பெரிய பெருமிதம். இப்பேற்பட்ட ஒருத்தரை இன்றைக்கு நான் உரையாடி இருக்கிறேன் என்று. என்னோடு இணைந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இதுபோல் எதிர்வரும் காலங்களில் இது சார்ந்த விடயங்கள் பற்றி பேசும்போது நிச்சயம் உங்களுடைய உதவியும் உங்களுடைய அறிவின் பின்புலமும் தேவை என்ற ஒரு விண்ணப்பத்தை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி. நன்றி, வணக்கம். அட்வகாட்டாவினுடைய இன்றைய பொருண்மையத்திலே ஆழ்ந்த சில விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரம், அதில் நீர்வளத்தினுடைய தேவை, இவை சார்ந்து மிக கருதுகோளான விடயங்களை நாங்கள் கலாநிதி சுப்பிரமணியம் சிவகுமார் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருந்தோம். இதேபோல் மீண்டும் ஒரு நல்ல பொருண்மையத்திலே தகவல்களோடு வர நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.